அவ்வளோதான். எங்கள் யார்கிட்டையும் அவள் அதுக்கப்புறம் பேசல. நிறைய வாட்டி அவன் ஃபோன் நம்பருக்கு ட்ரை பண்ணோம், ரீச் ஆகல. ஷீஸ் நாட் பின் ரெஸ்பாண்டிங். என்ன ஆச்சுன்னே தெரில. She was staying in 301. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு யாரும் வேணான்னு அவளே கிளியராக சொல்லிட்டா. இப்போ ஒரு பெரிய ஸ்டார், புரியுதா? 5 நாள் என்னை வந்து பார்க்க சொன்னான். அவளை பார்த்துட்டு பேசிட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன். இன்னும் ஒரு செகண்ட் இங்கே நின்று அடிப்பேன். மேலே கை வச்சு பாரு. சாவடிச்சிடும். லண்டனில் ஷூட் ஆமா, அவன் அங்கே போய் 10 நாள் ஆகுது. பார்க்கணுமா? போ, சத்யம் தேட்டரில் படம் எடுத்து போய் பாடுறேன். ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருந்தா, அவ்வளோ அழகாக இருந்தா. அவளை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அடுத்த நாள் போனேன், அதுக்கு அடுத்த நாளும் போனேன், அதுக்கடுத்த நாள். 1 மாதம் கழிச்சு அப்பா அம்மா என்னை தேடி வந்தாங்க. என் அண்ணனுக்கு ஆனது எனக்கு ஆகக்கூடாது, என் அண்ணன் செஞ்சது நான் செய்யக்கூடாதுன்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அவங்கள பார்த்தப்போ என் அண்ணன் செய்யாததை நான் செஞ்சேன். என் காதல் கதைக்குள்ளே அப்பா அம்மா உள்ளே கொண்டு வந்தேன். லேக்காவை வீட்டுக்கு கூட்டு போனப்போ இப்போ லேக்கா இல்லாமல் அம்மாவோட மடியும் அப்பாவோட தோலும் தான் எனக்கு ஆதரவாக இருந்தது. இட் ஹர்ட் லைக் கிரேசி. எனக்கு புரியல வேற என்னாச்சு அவளுக்கு.